இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு மட்டும்தான் இருக்காங்களா இல்ல உங்களுக்கும் இருக்காங்களான்னு சொல்லுங்க. அதாவது நேத்து பழனியில இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னானுங்க. சரிடா அப்படின்னு. இன்னைக்கு காலையில கூப்பிட்டு பொள்ளாச்சி வந்துடுறா அப்படின்னானே. சரி நம்ம வீட்டுல இருந்து பொள்ளாச்சி தானே, பொள்ளாச்சி வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு அப்படின்னு பொள்ளாச்சி வரேன்னு சொல்லிட்டேன். பொள்ளாச்சி கிளம்பி பஸ் ஏறி போயிட்டு இருக்கிறப்ப கூப்பிட்டு உடுமலை வந்துடுறாங்க நானுங்க. இதுக்கு நான் பழனியே வந்துடுறேனா அப்படின்னு. உடுமலை மட்டும் வந்துடுறா அப்படின்னு. சரின்னு உடுமலைக்கும் பஸ் ஏறிட்டேன். இன்னும் உடுமலை பஸ் ஸ்டாண்டே வந்துட்டேன். இன்னும் அவனுங்களை காணோம். 10 நிமிஷம் போன் பண்ணா. வெரி ஒஸ்ட் ப்ரோ. சுத்தி முத்தி எங்க பார்த்தாலும் அண்ணா கட் அவுட்டா தான் இருக்கு. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் பயமா இருக்கு. One eternity later. ஆமா, இவனுக்கு என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? மஞ்சுமல் பாய்ஸுக்கு படத்தை டிக்கெட் புக் பண்ணிட்டு ஆர்எஸ் புரத்துல இருந்து இவனுக்கு கேஜிக்கு வரல. நான் எங்க வீட்டுல இருந்து உக்கட வந்துட்டேன். உக்கட வந்து பிக்கப் பண்ணிட்டு போறேன்னானுங்க. உக்கட வந்துட்டு என்ன ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் எனக்கு விட்டாங்க. இது கூட பரவாயில்ல. ரயில்வே ஸ்டேஷன்ல வர அந்த கோட்டமேட்ல அவனுக்கு சிக்கன் சமோசா வேற ஒரு கேடு. நானும் தீபனம் இதுக்கெல்லாம் நான் எங்க போனாலும் இவங்க எல்லாம் நம்ப மாட்டேன். ரேபிடோ போட்டு ஏறி செலவான ரேபிடோவே பெஸ்டா. ரேபிடோ காரங்க சீக்கிரம் வந்துருவான். என்ன ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா மட்டும் கேட்பாங்க. ரேபிடோக்காரனுக்கு ஒரு அடி. கோயம்புத்தூர் மட்டும் தானே அப்படி. இதுல எப்படி இதுல இருக்கிற சில சீனை மட்டும் கட் பண்ணி போட்டுருக்கீங்க. ஆமா மாமே, அது நீ எல்லாத்தையும் நம்ம இன்னும் பெரிய வீடியோ போட ஆரம்பிக்கல. இப்ப ஒண்ணு பண்ண பார்த்தல இதை கட் பண்ணி விட்டுருவோம்.